தி ஸ்டோரி பார்ட் 15. போன பாட்டில் ஜிம்மன் பண்ண ப்ராக்டிஸை பற்றியும் ஜாலமன் கேரக்டருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றதை பற்றியும் தான் பார்த்துருந்தோம். ஸோ இந்த பாட்டில் ஜேகே அவருடைய யங் ஏஜ்லேயே டீனேஜராக இருக்கும்போதே K-pop ஐடல் குரூப்புக்குள்ளே வந்துட்டாரு. ஜேகே அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டாம் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாராம். எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சான். ப்ராக்டிஸ், மியூசிக், டாம் லைஃப் இப்படி எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்னோட பர்சனாலிட்டியும் சேஞ்ச் ஆகிடுச்சு. டாம் லைஃப்பில் டாம் ஃபுல்லாகவே நிறைய ஸ்டேஞ்சர்ஸ் திடீர்னு லைஃப்குள்ளே வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அப்போல்லாம் ரொம்ப ஷையாக இருப்பேன். வேறு யாராவது மெம்பர்ஸ் ஷவர் பண்ணணும்னா அவங்களோட டைமில் நான் ஷவர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு. நைட்டு தூங்கும் போதும் அவர் அப்பர் பங்கில் தான் தூங்குவாராம். அந்த பெட்டில் படுக்கும்போது எனக்கு ரொம்பவே ஸ்வெட் ஆகும். நைட் டைமில் ஹீட் அதிகமாகும். ஆனால் நான் எழுந்து கீழே போயிட்டா ஹியோங்ஸ் எல்லாம் தூங்கும் போது டிஸ்டர்ப் ஆகிடுமே அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் போகவே மாட்டேன் அப்படின்னு ஜேகே சொல்லியிருக்காரு. நான் அப்போல்லாம் ரொம்ப ஷையாக இருந்திருக்கேன் அப்படின்னு இப்போவும் ஜேகே சொல்கிறாரு. ஸோ பியாண்ட் தி ஸ்டோரி புக்கோட நரேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்ட் பார்க்குறதுக்கு மறக்காமல் லாராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி